செங்கல்பட்டு சுங்கசாவடி அருகே லாரியை கடத்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் லாரியை மீட்க 10 கிலோமீட்டர் தூரம் லாரியில் தொங்கியபடி சென்ற காவலரின் காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நவீன். வணக்கம் நவீன், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலிருந்து சென்னையை நோக்கி ஒரு டாராஸ் லாரி சென்று கொண்டிருந்தது. அதில் ஜல்லியை ஏற்றிக்கொண்டு அந்த லாரி சென்று கொண்டிருந்தது. அப்போது செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடி அருகே லாரி வந்தபோது லாரியின் ஓட்டுநர் அருகே இருந்த டீ கடையில் டீ சாப்பிடுவதற்காக லாரியை ஓரமாக நிறுத்திவிட்டு டீ கடைக்கு சென்று டீ சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அவருடைய லாரியை மர்ம நபர் ஒருவர் கடத்தி செல்வது தெரிந்தது. தொடர்ந்து லாரியின் பின்னால் ஓடி வந்த லாரியின் ஓட்டுநர் லாரியை பிடிக்க முடியாததால் அங்கு அந்த வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளுடன் சேர்ந்து லாரியை துரைத்துக் கொண்டு பின்னரே சென்று கொண்டிருந்தார். அப்போது இவர்கள் லாரியை துரைத்தி வருவதை கண்ட அங்கு மகேந்திரா சிட்டி சிக்னல்ல போக்குவரத்து பணியில் இருந்த காவலர் ஒருவர் லாரியை மடக்கி நிறுத்த முயற்சித்தார். அப்போது லாரி அங்கிருந்த வாகனங்களை இடித்து தள்ளிவிட்டு அங்கிருந்து மீண்டும் சென்னையை நோக்கி அதிவேகமாக சென்று கொண்டிருந்தது. தொடர்ந்து சிங்கப்பெருமாள் கோவில் சிக்னல்ல லாரியை மடக்கிய போலீசார் போக்குவரத்து பணியில் இருந்த காவலர் முருகன் என்பவர் லாரியில் ஏற முயற்சித்தார். அப்போது லாரியை கடத்தி சென்ற நபர் தொடர்ந்து லாரியை வேகமாக இயக்கிக் கொண்டு சென்னையை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது இந்த லாரியில் ஏற முயன்ற காவலர் உள்ளே ஏறவும் முடியாமல் கீழவும் இறங்கவும் முடியாமல் லாரியில் தொங்கிக் கொண்டு சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு லாரியில் பயணம் செய்தார்.